ஹாய். நான் எப்பவுமே ஜென்ரலா வந்து கமெண்ட்ஸ்க்குலாம் பெருசா ரிப்ளை பண்றது இல்ல. ஏன் பண்றது இல்லன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றேன். ஓரளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் ரிப்ளை பண்ணுவேன். நெகட்டிவ் ஏன் பண்றது இல்லன்னா, அவங்க அத பத்தி தெரியாம பேசுறாங்கன்னு நெனச்சுப்பேன் அவ்வளோதான். ஏன் இது எதுக்கு சொல்றேன்னா, நெறைய பேர் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ட்ரைனிங் போய் காசு வாங்குறீங்களே, ஃப்ரீயா சொல்லிக் குடுத்தா நான் ஃப்ரீயா தானே சொல்லி தருவேன்னு முதல்ல சொல்லியிருந்தீங்க. ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். அ அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு இல்ல, வந்தவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக் குடுக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. ஏன்னா நான் வேலை பார்க்கணும். வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது அவங்களுக்கு புரியணும். அது புரியலன்னு அவங்க திரும்பி கொஸ்டின் கேட்டா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும். இது எல்லாத்துக்கும் நான் சம்மந்தப்பட்டு தான் ட்ரைனிங் தர்றதா சொல்லியிருந்தேன். அப்படிதான் குடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஆ 200 பேர்ல 100 பேருக்கு மேல நான் இலவசமாவே சொல்லிக் குடுத்துருக்கேன். பட் அதுலேருந்து ஒரு 3 பேரோ, 2 பேரோ தான் அதுலேருந்து பயிற்சி பெற்று அடுத்து வந்து பிரியாணிய கடையா போடுறதோ, இல்ல ஒரு வேலைக்கு போறதோ அப்படி வந்திருக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி. மீதி பெரும்பாலும் வந்தவங்க வந்து டைம் பாஸ்க்கு வந்த மாதிரி தான் வந்தாங்க. வருவாங்க. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டோம். எதுக்குன்னா, ஏன் இத கத்துக்கிறீங்க? என்னன்னு நம்ம கேட்கிறோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா தானே சொல்லி தர்றீங்க. அதனால வந்துட்டு போலான்ட்டு வந்தேன்பாங்க. அப்போ ஒரு சொல்லிக் குடுக்குற இடத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கும். மனசு எவ்வளோ வலிக்குங்கிறது சொல்லிக் குடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். அ அதனால தான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, உண்மையாவே யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு சொல்லி தரேன். இது வந்து ஒரு விளையாட்டான விஷயம் இல்ல. விளையாட்டான விஷயம் இல்ல. ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் தொழில். அந்த தொழில வந்து நம்ம சொல்லிக் குடுக்கணும்னா, இப்போ நான் வந்து சொல்லிக் குடுக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சத சொல்றேனே தவிர, நான் சொல்றது தான் சரின்னு நினைக்கல. என்கிட்ட கத்துக்க விருப்பப்பட்டு தான் வர்றீங்க. ஸோ, அத நீங்க வந்து பண்ணணும்னா கொஞ்சமாச்சும் சீரியஸா இருக்கணும். அ அப்பதான் வந்து நீங்களும் கத்துக்க முடியும். என்னுடைய டைமும் வந்து அது வேல்யூபிளா இருக்கும். அப்படின்னு நான் நம்புறேங்க. அதனால தான் வந்து இந்த இலவச பயிற்சி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இது பண்றோம். அப்படி இருந்துமே என்னால முடியல, உண்மையான ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் குடுத்துட்டு தான் இருக்கோம். அது யாருக்கு என்னங்கிறது என்கிட்ட கத்துக்கிட்டு போனவங்களுக்கு தாராளமா தெரியும். ஓகேங்க. தேங்க் யூ.